பறக்கும் ராசாலியே ராசாலியே 16. ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா பட்டில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி செட்டிநாடு கேன்டீன் தான். இட் வாஸ் அவர் 5th year என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணலாம். நானும் கிறிஷும் வந்து ஒரு ஃபைன் டைனிங்க்கு லன்ச் டேட் மாதிரி தான் போயிருந்தோம். அந்த ஆம்பியன்ஸ்க்காகவே தான் போனோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாள் இங்கே போகணுன்னு பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியாக போயிட்டோம். டேபிள் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அன்றைக்கே வந்து நாங்கள் புக் பண்ணி ஆஃபே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கப்போ இல்லை சாரி வி ஆர் க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாங்க. நாங்களே இல்லை நாங்கள் ஆல்ரெடி 45 minutes கிட்ட ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம், கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போவோம். லாஸ்ட் கஸ்டமராக நாங்கள் தான் உள்ளே போகணும். இங்கே என்னென்னா 9 course மெனு இருக்கும். அண்ட் எல்லாமே ஒரு தமிழ் மாதத்துக்கும் மாறும். நாங்கள் அதே 9 course மெனுவில் வெஜ் ஆப்ஷன் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் தக்காளி ரசம். அந்த சர்விங் பண்ணுறதே நல்லா இருந்தது. ஒரு டீ கிளாஸில் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் பண்ணி அண்ட் குடிக்கவும் சூப்பராக இருந்தது. லக்கிலி நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்ததால் அந்த கிளைமேட்டுக்கு இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இதுவே ஒரு 2 times கிட்ட குடிச்சிருப்போம். கிறிஷ்லாம் வந்து ஏதோ வீட்டில் ரசம் குடிக்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். ஆஃப்டர் ரசம் வந்து ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் இல்லை வந்து பேலட் என்ஹான்சிங் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இதில் வந்து பானிபூரி ஆஃபாக கட் பண்ணி ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, மாங்காய், பாவக்காய், வாழைப்பூ இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாப்பிட சர்ப்ரைஸ்லிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு 2-3 வாட்டி வாங்கி சாப்பிட்ருப்பேன். அண்ட் தட் வாஸ் டூ குட் ஆக்சுவலி. என்ன வடையா, மசால் வடை தாயா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீல் வந்தது. தட் இஸ் பொடி இட்லி வித் தேங்காய் சட்னி. ஆஹா ஓஹோலாம் இல்லை, பட் அந்த பிளேட்டிங் அதோடு பார்க்குறப்போ நல்லா இருந்தது. அண்ட் டேஸ்ட் வாஸ் ப்ரிட்டி டீசென்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நார்மல் ஒரு அரை இட்லி தான் இருக்கும். அதை 4 பீஸாக கட் பண்ணி பொடி, எண்ணெய், நெய் எல்லாம் போட்டு டாஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்போ ப்ரிட்டி டீசென்ட். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அடுத்து வந்து பிடி கொழுக்கட்டையும் பலாக்கா பெரட்டலும் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த செட்டிநாட்டில் தானே இந்த கொழுக்கட்டை அதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்டு சூப்பராக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரா மேங்கோ அப்புறம் வந்து பலாக்கொட்டை இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. மோர் ஓவர் இங்கே போகிறீங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு பொறுமை வேணும். நெக்ஸ்ட் கோர்ஸில் வந்து பேபிகார்ன் மிளகு வறுவல் வந்திருந்தது. மேலே ஒரு மின் சட்னி மாதிரி கொடுத்துருந்தாங்க. தொட்டுக்கு வந்து லெமன் கொடுத்துருந்தாங்க. அந்த லெமன் ஸ்பீஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் சாகியாக இருந்தது. நான் வேறு வெங்கடேஷ் பட்டாக நினச்சிக்கிட்டு ஸ்மெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குடா அப்படிலாம் சொன்னோன்னே கிறிஷு வந்து தயவு செஞ்சு சாப்பிட்றியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் சாகினஸ் இல்லாமல் இருந்து நல்லா மொறுன்னு இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா பேபிகார்னுமே கொஞ்சம் சாகியாக சவுக்குன்னு தானே இருக்கும். பட் நல்லா இருந்தது. மோரோவர் இங்கே ஏன் பொறுமை வேணும் அப்படி சொன்னேன்னா, நீங்கள் ஒரு டிஷ் சாப்பிட்டு இன்னொரு டிஷ் வரத்துக்குள்ளே அந்த டிஷ் ஜீரணமே ஆகிடும். நமக்குலாம் கடன்னு சாப்பிட்டு பழக்கமாக இந்த ஒரு டிஷ்க்கும் வெயிட் பண்ணுறது வந்து நல்லா தான் இருந்தது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். சங்குப்பூ குட்டி குட்டி மினி ஆப்பமும்
தேங்காய் பாலும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் சாப்பிட்ருப்பேன். இது ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப லைட்டாக, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டது. இது நல்லா இருந்தது. நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் அதை அழகு பார்த்துக்கிட்டே இருந்தேன். க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தது. அண்ட் நடுவில் சாம் ஞாபகம் வந்துட்டு போனால், என்னதான் அவள் இல்லாமல் போய் சாப்பிடணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறப்போ, அவள் ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் பார்க்குறப்போ அவள் ஞாபகம் வருது. என்ன பண்ணுறது? அண்ட் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இப்போ கூட எனக்கு சொல்கிறப்போ அந்த டேஸ்ட் வாயிலேயே வருது. இது வந்து நான் சாப்பிட்டதுலேயே இதான் என்னோடய ஃபேவரட். கிறிஷுக்கு வந்து இந்த ஆப்பம், தேங்காய் பால் இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. பட் ஸ்டில் அவனும் எனக்காக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். இந்த போமோகிரானேட் கூட நான் ஏதோ டெக்கரேஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த பாலோட ஸ்வீட்னஸும் இந்த போமோகிரானேட்டில் அந்த லைட்டாக துவர்ப்பு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்தது. செகண்ட் பிளேட்டையும் நான் தான் சாப்பிட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பால், அந்த தேங்காய் பாலை கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக வழித்து குடிச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா, அதனால் கிடைக்கிறப்போ நல்லா சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல் டைம் ஃபேவரட் பிச்சி போட்ட பரோட்டா வித் மஷ்ரூம் கீமா அண்ட் சால்னா. பரோட்டாவே சூப்பராக இருக்கும். அண்டு அந்த நான்வெஜ் மாதிரி ஒரு கிரேவி வச்சு கொடுத்துருந்தாங்க, நிறைய மசாலா போட்டு. என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும். சைடில் வந்து இந்த பீட்ரூட்டில் ஏதோ ஜாம் மாதிரி வச்சுருந்தாங்க, அதோடு வச்சு சாப்பிட்டேன். அதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் அடுத்த டிஷ் வரத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப வயசாகிடும் போல், என்னால் அதுக்கு மேலே முடியலை. எப்படா கொடுப்பீங்கன்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஒர்த்து தான் வெயிட் பண்ணுறது. இருந்தாலும் நமக்கு பழக்கம் இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் நானும் கிறிஷும் வந்து சொந்த கதை, சோக கதை, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்ததுன்னு பேசிட்டே இருந்தோம். இந்த 23ஆம் புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வதென்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிநாடு பலாக்கா பிரியாணி வித் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்தது. அது நாங்கள் லாஸ்ட் கஸ்டமராக இல்லை ஆறி போயிடுச்சா என்னன்னு தெரியலை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அப்புறம் தயிர் சாதமும் மொச்சை மந்தியும் இருந்தது. சூப்பராக இருந்தது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இது முடித்ததும் டெசர்ட் வர ஆரம்பிச்சிருச்சா. கிறிஷ் வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது, நான் டெசர்ட் சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டான். ஸோ நானே செல்ஃபி கேமராவில் ஏதோ ட்ரை பண்ணேன். அவன் டெசர்ட் சாப்பிட்றதுக்குள்ளே நான் திருப்பி செகண்ட் டைம் வந்து தயிர் சாதமும் மொச்சை மண்டியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். தயிர் சாதம் அவ்வளோ பிடிச்சிருக்கு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதை எப்படி சாப்பிட்ணுன்னு செய்முறை விளக்கம்லாம் கிறிஷுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அவன் அதுக்குள்ளே டெசர்ட்டே முடிக்க போயிட்டான். இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தயிர் சாதத்தை யாராவது இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு தயிர் சாதம் அவ்வளோ பிடிக்கும். வீடியோலாம் எடுத்துகிட்டு எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன். லைட்டாக பூமர் ஐட்டமோ எதுவும் தெரியலையோன்னு பயந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். சுதன் திருப்பி வந்து அந்த பிச்சு போட்ட பரோட்டாவை கடைசியாக ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்றடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் ஏதோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி கிறிஷு வந்து ஆல் டைம் வீடியோகிராஃபர் ஆகிட்டானா வர வர இந்த கேமராலாம் ஹேண்டில் பண்ண நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து டெசர்ட்டுக்கு வந்துட்டேன். டெசர்ட்டில் என்ன வந்துச்சு அப்படி பார்த்திங்கன்னா, செட்டிநாடு பழா பாயசம் சூப்பராக இருந்தது. அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. பலாப்பழம்லாம் அரைச்சி விட்டு இருந்தாங்க. நாங்கள் திருப்பி டெசர்ட்டும் கூச்சமே இல்லாமல் ஒரு 2-3 வாட்டி வாங்கி சாப்பிட்ருப்போம். காசு தரேன்ல கொடுங்கயா. ஸோ ஜாலியாக தான் இருந்தது. அப்புறம் வெளில வந்து லைட்டாக ட்ரிஸ்லிங்லாம் வர ஆரம்பிச்சது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்தால். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டெசர்ட்டு, இதுக்கு அவங்க கொடுத்த பேர் வந்து ஆடி கும்மியா. ஆனால் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த அசோக் அல்வா இருக்கும்ல, இந்த சிறு பருப்பில் ஒரு அல்வா பண்ணி கொடுப்பாங்கள்ல, அதுக்கு மேலே ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. சைடில் வந்து ஒரு குட்டி பீஸ் ஜாக் ஃப்ரூட்டும் வச்சுருந்தாங்க. அந்த அல்வா தனியாக ஐஸ்கிரீம் தனியாக சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்தது. ஆனால் சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லா இல்லை. பட் தனித்தனியாக சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. நாங்களும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ சும்மா குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஓவராலாக செட்டிநாடு கேன்டீன் வந்து எங்களுக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் தான் கொடுத்தது. பட் அந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஃபைன் டைனிங் இஸ் வெரி வெரி குட். மேபி ரொம்ப இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்ததா இல்லை நாங்கள் போன அந்த க்ளோசிங் டைமாக என்னன்னு தெரியலை. கொஞ்சம் சில டிஷ்ஷஸில் ஆவரேஜாக தான் இருந்தது. பட் நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.